இப்படி ஒரு சம்பவம் ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னாச்சுன்னா வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் போயிருந்தப்போ ப்ரொக்கோலி பார்த்தேன். ஒரு பீஸ் வந்து ₹100 அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, ப்ரைஸ் அதிகமாக இருந்தாலும் ஹெல்தி, அதுக்கப்புறம் டேஸ்டியாகவும் இருக்கும். ரீசெண்ட் டேஸில் எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அதனால் ஒரு பீஸ் கூட நம்ம வேஸ்ட் பண்ணவே கூடாது, இவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து குக் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு குழம்பு வந்து வெண்டைக்காய் குழம்பு தான். அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக வரணும்னு சொல்லிட்டு இந்த சின்ன வெங்காயம்லாம் கஷ்டப்பட்டு உரித்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் குக் பண்ணுறதுக்கு. இந்த வெண்டைக்காய் குழம்பு வைக்கிறப்போ தனியாக அந்த வெண்டைக்காவை நல்லா ஆயிலில் வறுத்துனா லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம குழம்பு பண்ணி லாஸ்ட்டில் போட்டோம்னா அந்த புளிப்பெல்லாம் இறங்காமல் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அம்மா சொன்னாங்க. அதையுமே ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ப்ரொக்கோலிக்கு வந்து நான் வந்து ரெடிமேட் மசாலாலாம் போட மாட்டேன், ஹோம்மேட் மசாலா தான் ரெடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லாம் நான் பண்ணி வச்சுருந்தேன். அதுவுமே நான் பேக்கெட் போட மாட்டேன், ஹோம்மேட் தான் போடுவேன்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஸ்டவ்வில் வச்சுட்டு அப்படி போயிட்டு வரதுக்குள்ளே ப்ரொக்கோலி வந்து தீஞ்சு போச்சு, குழம்பு வந்து சுண்டி போச்சு. ரொம்ப ஆசையாக குக் பண்ணி இப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்ப சோகமாயிட்டேன். நீங்கள் எப்பயாச்சும் இந்த மாதிரி ஆசையாக குக் பண்ணி இப்படி